ஹலோடா அம்மி. இன்னைக்கு வந்து நம்ம என்லெஸ் லவ்வோட பார்ட் 11 தாண்டா பார்க்க போகிறோம்டா அம்மி. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. என் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா அம்மி. அப்போ தாண்டா அம்மி நான் போகிற வீடியோ மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க மறந்துட்டேன். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? அதான் ஸ்டார்டிங்கில் விட்டுட்டேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகேடா, வாங்க நம்ம பார்ட் 10 வந்து இதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டெக்ட் பண்ணிக்கலாம். 10 வந்து இதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போனா இது நீங்கள் வந்து லன்ச் டைம் அப்போ கேன்டீன் வந்து ஜேகே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பருக்கு சோறு உங்கள் தோரத்தில் இருக்கும். அதை வந்து ஜேகே வந்து கிஸ் பண்ணி அந்த ஒரு பருக்க சோறை வந்து எடுப்பார். நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்கிங்காக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே சொல்லியிருப்பார், ஒரு தோரத்தில் ஒரு பருக்க சோறு இருந்துச்சு, அதை தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அப்படியே அவரை பேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதோடு விட்டுருந்தேன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்தே கண்டெயின் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, குக்கி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாஷ்ரூம் போகிறீங்க. யூனாவும் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பா. ஸோ அவளும் செம்ம கடுப்பாயிட்டு உங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிருப்பீங்களே. ஸோ அவளும் வந்து உங்கள் பின்னாடியே வந்து வாஷ்ரூமுக்கு வரா. நீங்கள் அதை வந்து நோட் பண்ணல. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு கையெல்லாம் பாத்ரூம் போயிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் யூனா வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி அந்த டேப்லேருந்து தண்ணி வருதுல அதுலேருந்து உங்களை முக்குறா. உங்களுக்கு மூச்சு அப்படியே திணறுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருன்னு கூட தெரில. ஸோ அப்படியே வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே மயக்கமாக வந்துடுது. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. அவள் உங்களை அப்படியே அங்கே விட்டுட்டு அவள் வெளியாகிடுறா. ஸோ ஜேகேவும் ரொம்ப நேரம் ஜேகே அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வரவே காணோம். அப்புறம் ஜேகே வந்து தியா கிட்ட சொல்கிறாரு, தியா ஒய்யன் எங்கன்னு போய் பாரு, வாஷ்ரூம் போயிருங்க, இவ்வளோ நேரம் அவளுக்கு போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தியாவும் சரின்னு வந்து பார்த்தா நீங்கள் கீழே அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. உடனே ஜேகே வந்து கூப்பிட்றா, ஜேகே அங்கே பாரு, ஒய்யன் அன்கான்ஷியஸாக இருக்கா, சீக்கிரம் வா ஜேகே. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு. பார்த்தா நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. ஜேகே சீக்கிரமாக தூக்கி உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப வந்து தண்ணி ஏறிடுச்சு, அதெல்லாம் வெளியாக்குறாங்க. அண்ட் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அன்கான்ஷியஸ் வருங்க டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அவருக்கு. கொஞ்ச நாள் கழித்து நீங்களும் வந்து கண்ணெல்லாம் முழிச்சிடுறீங்க. முழிச்சிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே கேட்குறாரு, யா நீ எப்படி அங்கே அன்கான்ஷியஸாக கிடந்த? நீ நல்லா தானே சாப்பிட்ட, என்னடி ஆச்சு? அது குக்கி சொல்லிடி, நீ என்னன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, குக்கி யாருன்னே தெரியல குக்கி, யாரும் வந்து என்னோட நெக்கை பிடிச்சி அந்த டேப் தண்ணி இருக்குல்ல அதில் என்னோடய தலையை முக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே மூச்சு திணறிடுச்சு. அதனால தான் நான் அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டேன். என்னடி சொல்கிற? யாருன்னு பார்த்தியா இல்லையா? யாருன்னு நான் பார்க்கல குக்கி, ஆனால் யாரோ வந்து தான் என்னை இப்படி பண்ணாங்க, அது மட்டும் தெரியும் குக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு வருதே பாருங்க கோவம், செம்ம கோவமாயிடுறாரு. யாரெல்லாம் அதில் பண்ணியிருப்பான்னு அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்புறம் தான் வந்து யூனோட ஞாபகம் வருது. ஸோ அவள் யூனா தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு, அவ்வளோதான், ஆனால் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ கேமரா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து காலேஜ் போகிறீங்க. அப்புறம் காலேஜ் போய்ட்டு ஜேகே வந்து உங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கேமரா அந்த சிசிடிவி கேமராலாம் இருக்க அது அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அவர் வந்து இந்த கேமரா சிசிடிவிலாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அந்த வாஷ்ரூம் உள்ளே போன பிறகு யூனா தான் பின்னாடியே வந்திருக்கா. ஸோ ஜேகே அப்பவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இதுக்கெலாம் யூனா தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு. ஸோ
வேகமாக உங்களை கூட்டிகிட்டு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இருந்தீங்களா உங்கள் அப்பா வீட்டில், அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இதோ யூனா வந்து அங்கே தான் இருக்கா. வந்த வேகத்தில் யூனா சோஃபாவில் உட்காந்துருப்பாள். வந்த வேகத்தில் சப்புன்னு கன்னத்தில் ஒரு அறை. அவள் அப்படியே கன்னத்துலேயே கை வச்சுட்டு ஜேகேவை பார்க்குறான். ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒய்யனே நீ இப்படி பண்ணுவேன்? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கேட்குறமே சொல்லிட்டேன், ஒய்யன் தான் என்னோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்ணியிருக்கனா உண்மையாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான், அதை நான் பாராட்டுறேன். ஆனால் ஒய்யன்கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணேன்னு வைக்கேன், அடுத்த தடவை உன்னை கொன்னுட்டு தான் நான் பேசுவேன். இதை மட்டும் நீ நல்லா உன் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. யூனா உட்காந்து பயங்கரமாக அழுறான். அவள் ஏற்கனவே அவங்க மேலே செம்ம கடுப்பில் தான் இருந்தா. இப்போ ஜேகே வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா, அவளுக்கு இன்னுமே செம்மையாக கோவம் வருது உங்கள் மேலே. அவங்கள எப்படியாவது ஏதாவது பண்ணணுன்னு அவளுக்கு தோணுது. அவள் உடனே அவளோட ஃபோனை எடுத்துகிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு யாருக்கோ வந்து கால் பண்ணுறா. அப்புறம் கால் பண்ணிட்டு சொல்கிறா, அந்த ஒய்யன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவளை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறா. வந்து இப்படி சொன்னோடனே அங்கிட்டுள்ள பர்சனும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜேகே வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக தலையை குடிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏய் ஒய்யன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்புறம் ஜேகே சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதடி, நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது, சரியா? நீ இப்பெல்லாம் இருக்காத, நீ திரும்பியும் அந்த பழைய ஒயனாக மாறிடாத, இந்த மாதிரி ஒயனாகவே இரு, எப்போவுமே ஹாப்பி ஃபேஸோட, புரிஞ்சுதா? அவளை இப்போ நீ மட்டும் தலையை புரிஞ்சு வச்சுக்கோ, தலையில கொட்டு வாங்க வெடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது, நீங்கள் ஒன்றே சிரிச்சிடுறீங்க. ஸோ அப்புறம் ஜேகே சொல்கிறாரு, இது தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காரை ட்ரை பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அவள் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஜேகேவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறீங்க. அப்புறம் தியா சொல்கிறா, ஜேகே நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க, எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு கால் வந்திருக்கு, நான் இப்போயே போகணும், நீ வெளியில் போகிறேன்னா எனக்கு கால் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஜேகேவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களை அப்படியே ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவர் வந்து கீழே வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு தூங்கிட்டீங்க. அப்புறம் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜேகே வந்து சமைச்ச வாசம் வருது. ஸோ அந்த வாசத்தில் அப்படியே எழுந்து வரீங்க. பார்த்தா ஜேகே வந்து உங்களுக்கு விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வாய் பொழந்துடுறீங்க. அவ்வளோ ஸ்மெல் வருது, உங்கள் ரூம் வரைக்கும் வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஜேகே எவ்வளோ பெரிய குக்கிங்கு செஃப்னு. ஸோ அதெல்லாம் அப்படியே நீங்கள் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜேகே வந்து உங்களை ஷோல்டர் பிடிச்சிட்டு சேரில் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் ஒரு ஃபுட்டாக எடுத்து வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்பா அறுசுவை அப்படியே உங்கள் நாக்கில் நடனமாடுது. அப்படியே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜேகே கேட்குறாரு, நல்லா கடி, செம்மையாக இருக்குது குக்கி, இந்த மாதிரி ஒரு சமையலை என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லலாம். ஓ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா என்னோடய சமையல், சரி சரி நீ சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு சேரில் உட்காந்து அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. ஜேகே அதை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவ்வளோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு, குக்கி நான் இன்றைக்கி தான் ரொம்ப சூப்பரான சமையலை சாப்பிட்ருக்கேன்னே சொல்லலாம், நீ நல்லாவே குக் பண்ணுற குக்கி, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளேட்லாம் வாஷ் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ பிளேட்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜேகே வந்து அப்படியே உங்களை பேக் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பிளேட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிளேட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜேகே உங்களை அப்படியே டர்ன் பண்ணிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்பவே சாஃப்ட் லிப்ஸ், உங்களோட
சாஃப்ட் லிப்ஸில் டச் ஆகும்போது அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது அந்த ஃபீலு. ஜேக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிஸ் கொஞ்சம் வைல்டாக போகுது. ஸோ ஜேகே வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டையாக இருப்பீங்களே. ஸோ ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களை அப்படியே வந்து அந்த கவுண்டர் மேலே ஏறி உட்கார வச்சுக்கிறாரு. இப்போ அவர் உங்கள் 2 லெக்ஸ்குள்ளே இருக்கார். அப்படியே வந்து இன்னுமே கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். இதெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார், விடவே மாட்டுறாரு. நீங்களும் வந்து பேக் கிஸ்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு யாரும் வந்து டோர் பெல் ரிங் பண்ணுறாங்க. ஜேகே அப்போ கூட அதெல்லாம் எதுவுமே பெருசாக மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு உங்களை கிஸ் பண்ணுறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப அந்த பெல் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஜேகே ஒரு கட்டத்தில் செம்மையாக கட்டுப்பாகுது. ஸோ அவர் உங்களை அப்படியே விட்டுட்டு எவ்வளோண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அது உங்களோட அப்பா. அப்புறம் உங்கள் அப்பா வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, டேய் யாரா என் பொண்ணு வீட்டுக்குள்ள என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இது ஜேகேவோட காலரை பிடிச்சிடுறாரு. ஸோ ஜேகே ஒன்று, ஐயோ அங்கிள் நான் தான் அங்கிள் ஜேகே. டேய் யாரா நீ ஜேகே குக்கின்ட்டு. ஐயோ அங்கிள் நான் தான் ஜேகே. இல்லை ஐயோ ஜேகே, ஐயோ என் பேர் மறந்து போயிடுச்சே. டேய் யாரா நீ முதல் சொல்கிறா. ஐயோ அங்கிள் நான் தாங்க ஜங்கு குக்கி, ஒய்யனோட குக்கி. ஓ ஜங்குக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலர் வந்து விட்டுறாரு. ஜேகே ஒன்று அப்படியே உங்கள் அப்பா வந்து பயத்தோடு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் அந்த சத்தம் கேட்டு வந்திருப்பீங்க. உங்கள் அப்பாவை பார்த்தோன்னே வேகமாக போயிட்டு உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு, அப்பா வந்துட்டீங்களா, எப்படிப்பா இருக்கீங்க, உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, ஏன் பார்த்தனால என்னை பார்க்கவே வரல, ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. சாரிடம்மா, அப்பாவுக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் உன் கூட இருக்க போகிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் ஏன் கூட இருக்க போகிறீங்களா? எத்தனை நாள்ப்பா? ஒரு 2 months. 2 monthsா? சொல்லி எங்கள் அப்பா எனக்கு ஒரு 2 months ஸ்பெண்ட் பண்ண போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் அப்பா உங்களுக்கு முதுகெல்லாம் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அப்புறம் நீங்கள் 3 பேரும் அப்படியே உட்காடுறீங்க. அப்புறம் ஜேகே பார்த்து உங்கள் அப்பா, சாரிப்பா திடீர்னு என் பொண்ணு வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு பையனை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். இல்லை அங்கிள் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லாவே எமோஷனல் ஆனீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்னும் பயத்திலே தான் இருக்காரு. உடனே சாரி உங்களோட அப்பா, சாரிடா சாரி நீ பயப்படலாம் வேணாம் ஓகேவா, நீ நார்மலாகவே இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே ஓகே கொஞ்ச நேரத்தில் அப்படியே இதாகிடுறாரு. ஸோ 3 பேர் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டெலாம் சர்வ் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவும் சாப்பிட்றாரு. ஆஹா என்னம்மா ஒரு சமையல், மொய்யன் நீயாம்மா சமைச்ச அப்படின்னு கேட்குறாரு. சேச்சே நான் இல்லைப்பா குக்கியா இவ்வளோ நல்லா சமைக்கிறான். டே ஜங்குக்கு இவ்வளோ நல்லாப்பா நீ சமைக்கிற? ஆமாம் அங்கிள், நான் ஒய்யனுக்காக கற்றுக்கிட்டேன். ஓ அப்படியா, செம்மையாக இருக்குது. இவ்வளோ நல்லா சமைக்க கற்றுருக்கா, உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி சூப்பர் தான். அங்கிள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா? என் பொண்டாட்டி ஒயன் தான். என்ன அப்படின்னு உங்கள் அப்பா வந்து ஷாக் ஆகிடுறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அப்பா ஆமாப்பா நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் அப்பா பார்த்தா யோசிச்சு, சரிம்மா 2 பேரும் நல்லா இருந்தால் சரி, பரவாயில்லையே நல்லா சமைக்கிற புருஷன்தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 3 பேர் அப்படியே சிரித்து ஜாலியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் லவ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. அப்புறம் அவர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கார். ஸோ அப்புறம் வந்து உங்களோட அப்பா கேட்குறாரு ஜேகேக்கிட்ட, ஆமாப்பா ஜங்கு நீ என்ன இங்கேயா ஸ்டே பண்ணியிருக்க? இல்லை அங்கிள் நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், எங்கள் ஒய்யனை பார்க்க நான் வருவேன். ஒய்யனை நீங்கள் தனியாக இருப்பா?
இல்லை அங்கிள், என்னோடய ஃப்ரெண்டு வந்து தியா வந்து இங்கே தான் இருப்பா. ஓகே ஓகே, சரிப்பா. நீ எப்போ வீட்டுக்கு கிளம்புவ? அது ஐயோ, இங்கேயே இருக்கலாம்னு நினச்சேன். அதுக்கிட்டே உங்கள் அப்பா வந்துட்டாரே. இப்போ நான் என்னன்னு சொல்கிறது? அது வந்து அங்கிள், நான் இன்னும் நைட்டு கிளம்பிடுவேன். நைட்டா? ஏன்ப்பா அவ்வளோ லேட்டாக கிளம்புற? கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டா வீட்டுக்கு சீக்கிரமாக போகலாம்ல. இல்லை அங்கிள், என்னோடய வீட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். ஓ சரிப்பா சரிப்பா. அண்ட் உங்கள் அம்மாலாம் எப்படி இருக்காங்க? உங்கள் அப்பா? அவங்களாம் நல்லா இருக்காங்க. ஆமாம், சின்னவன்ட்ட எப்படி இருக்கா? அவ்வளோ நல்லா இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நைட்டு வந்து 8 o'clock ஆகுது. இன்னும் அவங்களுக்கு தான் அப்போயே தோணுது தியா வந்து காணுமேன்ட்டுன்னு. ஸோ நீங்கள் ஜங்கு கூப்பிட்றீங்க. குக்கி சொல்லு. அது தியாவை இன்னும் வரலை. என்ன, தியா வரலையா? அவள் இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்திருப்பா. இல்லை குக்கி, நான் அவளுக்கு ஃபோனை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் குக்கி. அவள் எங்கே போயிட்டான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஜேகேவும் வந்துட்டு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் முழுக்கும் வந்துட்டு அவர் பைக் எடுத்து வந்து தேடுறாரு. அங்கே எங்கேயுமே வந்துட்டு தியா இல்லை. ஸோ ஜேகே கொஞ்ச நேரத்தை பயந்துடுறாரு. உடனே வந்து வி கால் பண்ணுறாரு. வி அட்டன் பண்ணுறாரு. சொல்டா ஜேகே. மச்சான் வி, தியாவை காணோம்டா. என்ன, தியாவை காணுமா? ஆமாண்டா, தியா எங்கே போனானே தெரியல. அவள் ஆஃப்டர்நூன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனான். நைட் ஆகிடுச்சு, இன்னும் அவளை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. அப்புறம் வியும் சரி சொல்லிட்டு இரா, நான் வந்து அவள் லொக்கேஷன் எங்கேன்னு ட்ரேஸ் பண்ணுறேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குடா. சுவிட்ச் ஆஃபா? பரவாயில்ல, நான் எப்படியாவது ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவர் லேப் எடுத்து தியாவோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணி அந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது, கடைசியாக எங்கே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு வந்து ட்ராக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு வீட்டுக்கிட்ட தான் காமிக்குது. ஸோ வி உடனே ஃபோன் எடுத்து ஜேகே கால் பண்ணுறாரு. ஜேகே, அது ஒரு லொக்கேஷனோட வீட்டில் தான் வந்து அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் அந்த அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் ஜேகே உடனே வந்து அவரோட பைக் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷன் வி ஷேர் பண்ணி விட்ட லொக்கேஷனும் போகிறாரு. வி வந்து சுகா ஜிமின்கெலாம் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி தியா வந்து இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கும் 4 பேரும் வந்துடுறாங்க. இந்த ஜிம்மியன், வி, சுகா அண்ட் ஜேக்கு வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. லொக்கேஷனுக்கு வந்த பிறகு அந்த வீட்டுக்கு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது அங்கேருந்து வந்து ஒரு பையன் தான் வந்து வெளியில் வரான். ஷர்ட்லெஸ்ஸாக வெறும் ஒரு இன்னும் பட்டி கடிச்சு ஒரு அரக்காசலார் போட்டுக்கிட்டு வரான். அப்புறம் அந்த ஜேக்கு வந்து சார், இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தீங்களா தியான்னு? தியாவா? அப்படிலாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ஜேகேக்கு வருதே பாருங்க கோவம். செம்மையாக பட்டின்னு மூஞ்சிரும் பஞ்சு விடுறாரு, தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ஸோ உடனே வி என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக போய் எங்கேயாவது தியா இருக்காலாம் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு ரூமில் வந்து தியா வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. தியா வந்து நல்ல வேலை, அவளுக்கு எதுவும் ஆகலை, அவள் நல்லா தான் இருக்கா. அவள் கை காலில் மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வி உடனே அதெல்லாம் அன்டாய் பண்ணிட்டு தியா வந்து தூக்கி ஒழுங்காக உட்கார வைக்கிறாரு. தியாவும் பயத்தில் அப்படியே அழுதுட்டு வி வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழறான். ஸோ வியும் அவளை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு எப்படிங்க அந்த அது வி இப்போ நீ சொல்லலன்னு வியா கண்ணத்துல 2 அரை வாங்க போகிறப்ப வி அது நான் அப்புறமா சொல்கிறேன் வி அப்படின்னு சொல்கிறான். ஸோ வியும் சரின்னு சொல்லிட்டு அவளை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க.
வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் எல்லாமே உட்காந்து எல்லாத்துக்கும் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஜேகே கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டாக வந்து இருக்கும். அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறீங்க. அதோடு இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓகே டாமி, பை பை, சி யூ, எப்போ டாமி.